ட்ரேடிங் வந்தா 80% மைண்ட் செட் தாங்க, 20% தான் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு நம்ம எந்த டிப்ஸும் பார்க்க போறது இல்லைங்க. அதுக்கு பதிலா 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் உடைய டெக்னிக்கல் செட்டப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வாரம் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் எடுத்திருக்கோங்க. அதோடைய வீக்லி சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் சர்ஜ் தெரியுதுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கிராஸ் பண்ணி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கவனிங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்கு பைசாலோ டிஜிட்டலுங்க. இதுவும் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். கண்டினியூஸாக இது கீழவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு பிரேக் அவுட்டை வித் வால்யூம் சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டிடியூஷனல் பையிங் எப்படி இருக்கும்னு ஸ்டடி பண்ண இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்து பேரமௌண்ட் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட்ங்க. இந்த ஸ்டாக்கு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்க. வால்யூம் சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக் அவுட்டு ஃபேக் அவுட்டா இல்லை பிரேக் அவுட்டானு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டுங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு இதோடைய ஆல் டைம் ஹையான 390.65 ருபீஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு வித் ஹை வால்யூம் லாஸ்ட் வீக். இது நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட்டான வொலட்டிலிட்டி கண்ட்ராக்ஷன் பேட்டர்ன் நடந்திருக்கு. ப்ரைஸ் ரேஞ்சு டைட் ஆகிட்டே இருந்திருக்கு. இது ஒரு பிக் மூவ் வரதுக்கு முன்னாடி வர செட்டப்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய செக்லிஸ்ட்லையும் இதை வச்சு அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஸோ பிரேக் அவுட்னு சொன்னா அது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட வாட்ச் பண்ணுங்க. பிளைண்டா ட்ரேட் பண்ணாம உங்க செட்டப் வருதான்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்லாம் கிடையாது. இங்க டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் எக்ஸாம்பிள்ஸ் தாங்க. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.